இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். மறுபடியும் படிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஸ்தோத்திரம். தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்கா எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் இருளை ஆண்டவரே நீர் வெளிச்சமாக்குவீர், எங்கள் விளக்கை ஏற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மனிதர்கள் சத்துரு எங்கள் விளக்கை எப்படியாகிலும் அணைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை போராடலாம். ஆனால் நீர் எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர், எங்கள் எல்லா இருளையும் வெளிச்சமாக்குகிற தேவனாயிருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நிறைவேறும்படியாய் நீர் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த தியானங்கள் இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல வசனங்களை கொடுத்து நம்மை அந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து ஸ்தோத்தரித்து செயல்படும் போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் இப்பொழுது வாசிக்க கேட்போம். For thou will light my candle, the Lord my God will enlighten my darkness. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், for thou wilt light my candle, the Lord my God will enlighten my darkness. உங்களுடைய எல்லா இருளையும் நம்முடைய எல்லா இருளையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இருண்ட அனுபவத்தை போல நீங்க உங்கள் வாழ்க்கையில உணரலாம். எல்லா காரியங்களின் மத்தியில நம்முடைய தேவன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். தேவன் விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்கிறதான விளக்கை ஏற்றுகிற, உயர்வடைய செய்ய, அதை எரிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பல நேரங்களிலும் மனிதர்கள் மற்ற மனிதருடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், விளக்கை எப்படி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லி செயல்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். புதுசா கல்யாணம் பண்ணி போகிற பெண்ணை குறித்து சொல்லுவாங்க, வீட்டுக்கு விளக்கேற்ற போகிற பெண், வீட்டில் விளக்கேற்ற வந்திருக்கிற மருமகள். ஸ்தோத்திரம். ஒரு பெண் திருமணமாகி போகும்போது அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அங்கே ஆரம்பமாகிறது. அந்த குடும்பத்தை நல்ல எரிகிற விளக்காய், நல்ல ஆசீர்வாதமாய் நடத்துகிற ஒரு பொறுப்பு அந்த சகோதரியினிடத்தில் திருமணமாகி போனதான அந்த பெண்ணினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு அடையாளமாக அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் விளக்கேற்ற வந்த பெண், விளக்கேற்ற வந்த மகராசி என்றெல்லாம் பல காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு விளக்கேற்ற போகிற பல பெண்கள், நல்ல பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் ஸ்தோத்திரம், நான் வாழ்கிறதான வீட்டில் மாமியார் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவர்கள் டிமாண்ட் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் விளக்கு
ஏறுமா அப்படின்றது டவுட்டு தான். போன உடனே பல குடும்பத்தில் குழப்பம், ஒரே சண்டை, ஒரே சச்சரவு. ஸ்தோத்திரம். இப்போ விளக்கை தாங்கள் ஏற்ற வேண்டியதான அந்த விளக்கை என்ன செய்கிறாங்க? எரிய விடாமல் அவங்களே தடை பண்ணுறாங்க. நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், திருமணமாக போகிறவர்கள், திருமணமானவர்கள், உங்கள் குடும்பம் என்கிறதான விளக்கை எரிய செய்து ஆண்டவருக்குள்ளே அது பிரகாசமுள்ள விளக்காய், பரவாயில்ல இந்த குடும்பம், இந்த பெண் நல்ல குடும்பம் நடத்துது, சின்ன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல குடும்பம் நடத்துது அப்படின்னு சொல்லி 4 பேர் உங்கள் விளக்கை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பம் அப்படின்றது உங்களுடைய வீடு, அதை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின்படி இங்கே செயல்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராய் ஒருவேளை இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் விளக்கை அணைக்கணும், உங்களுக்கு எதிராய் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினைத்து செயல்படுகிற ஜனங்களை அவர்களுடைய இஷ்டத்தை நிறைவேற தேவன் ஒரு நாளும் விடவே மாட்டார். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவருடைய நம்பிக்கை தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர் என்கிறது தான். தேவன் என்னுடைய இருளை எல்லாம் அவர் வெளிச்சமாக்குவார். சீக்கிரத்தில் என்னுடைய இருளெல்லாம் நீங்க போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்கள் இருளை போல இருக்கலாம். அவைகளை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க, தேவன் என் விளக்கை, என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவன் என்னுடைய இருளை என்ன செய்ய போறாரு? ஆகஸ்ட் மாதத்துல வெளிச்சமாய் மாற்ற போறார். இருள், இந்த இருள், அந்த இருள், என் வாழ்க்கையில பிரச்சனை என்கிற இருள், கடன் பாரம் என்கிறதான இருள், ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய இல்லாவிட்டால் கணவருடைய குடிவரிய என்கிறதான இருள்கள் எல்லாம் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நீங்க அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, மறுபடியும் அறிக்கையிடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக வார்த்தையின் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய விளக்கு அணையாதிருக்கிற விளக்காக, ஆசீர்வாதமான குடும்பமாக உங்களுடைய குடும்பம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை யாராவது படிங்க. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்களுடைய விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கட்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய விளக்குகள், நம்முடைய வாழ்க்கை என்கிறதான விளக்கு அது எரிகிறதாக காணப்பட வேண்டும். வாழ்க்கை என்கிறதான அந்த விளக்கு எரிகிறதா இருக்கணும். எரிஞ்சா என்ன உண்டாகும்? வெளிச்சம் வரும். ஒரு விளக்கு எரியும் போது வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய், நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும், எதுக்கு இந்த குடும்பத்துல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை குறித்த அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வார்த்தைகள் மூலமாய், செய்கையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படின்னா அவருடைய விளக்கு என்ன செய்கிறதா இருக்கிறது? எரிகிறதா இல்லை. அவருடைய விளக்கு அணைக்கப்பட்ட ஒரு விளக்காய், இல்லாவிட்டால் கரியெல்லாம் பிடித்து, சிம்னி விளக்குகள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த சிம்னி விளக்குகள் எரியும் போது மண்ணெண்ணெயினால திரி போட்டு அதை எரிய வைக்கும்போது அது கண்ணாடியில் என்ன பண்ணும்? கண்ணாடியில் கரியெல்லாம் வந்துடும். அப்போ அந்த கரியோட விளக்கை எரிய வச்சா நல்ல வெளிச்சம் வருமா? அதுக்காக என்ன செய்வாங்க?
தொடச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த கண்ணாடியை தொடச்சு மறுபடியும் மாட்டும்போது, விளக்கை எரிய வைக்கும்போது அது நன்றாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விளக்கு எரிகிறதா இருக்கட்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் தந்த தீபமாகிய உங்களுடைய விளக்கு எரிகிறதா இருக்கிறதா, இல்ல அது கரிபிடித்து வெளிச்சமே இல்லாதபடிக்கு உங்களுடைய விளக்கு ஜீவியம் காணப்படுகிறதா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விளக்கு எரிகிறதா இருக்கவே நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தாவீதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை என்கிறதான விளக்கை அணைத்து போடணும், தாவீதை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேகர் போராடின அந்த நிலைமையின் மத்தியில தான் தாவீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார். உங்கள் அருகில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் அமைதியோடு வசனத்தை கவனிக்க வைங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் வசனத்தை கவனிக்கணும். 5 அப்பம் 2 மீன்கள் வைத்திருந்த ஒரு சின்ன பையன் மூலமாக தான் இயேசு பெரிய அற்புதத்தை செய்தார். உங்கள் பிள்ளைகள் சாதாரண விளையாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பக்கூடாது. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டு பெரிய ஆட்களாய் என் பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை அணைக்கணும், விளக்கு அணைந்து போகணும். தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் போராடிற்று. ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசம் என்ன? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குவார். என் குடும்பத்துக்கு எதிரான எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாக்குவார். ஸ்தோத்திரம். தாவீதை போல நாமும் நம்பும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். தாவீதனுடைய வாழ்க்கையில சாதாரண நிலைமையில அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த நிலைமை மத்தியில அவன் விசுவாசத்தோடு தேவன் என் விளக்கை ஏற்றுவார், என் எல்லா இருளையும் மாற்றுவார் என்று சொல்லி நம்பி அறிக்கையிட்ட போது தாவீதை ஆண்டவர் அரசனாகவே மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம தேவனை விசுவாசித்து என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் தேவன் அதை மாற்றப் போகிறார், வெளிச்சமாக்க போகிறார், விடுவிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை உயர்த்தும்படியாய் உங்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி தேவன் வழி நடத்துகிறவராய் இருப்பார். ஸ்தோத்திரம். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் எழுதினதான சங்கீதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 22வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனம் வாசிக்கும்போது நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். எது சூழ்ந்திருக்கிறது? நாய்கள். நாய் மாத்திரமல்ல, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். சூழ்ந்து என்னை எப்படி ஆகிலும் ஏதாவது செய்தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாய்கள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். நாய்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறார்? ஸ்தோத்திரம். எப்படி அவனை கடித்து கொதறலாம் அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வயநாட்டில் அந்த தண்ணீர்னால நிலச்சரிவினாலே பாதிக்கப்பட்ட ஒரு வயசான அம்மாவும் அவருடைய பேத்தியும் எப்படியோ தப்பி ஒரு மரத்தின் அருகில் இருக்கும்போது, யாருமா அங்க பேசுறது? ஸ்தோத்திரம். ஒரு மரத்தின் பக்கத்தில் இருக்கும்போது 3 காட்டு யானைகள் அங்கே வந்திருக்கிறது. இந்த அம்மா ஒரே பயத்தோடு அலற ஆரம்பித்தார்கள். கடைசியில் ஒரு யானை அங்கே நின்று இருக்கிறது. ஒரு யானை கிட்ட, நானே ஏற்கனவே கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ணிராத அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த யானை நின்ன இடத்திலேயே ராத்திரி முழுவதும் நின்று காலையில் வந்து அவர்களை காப்பாற்றுகிற வரைக்கும் அந்த யானை அங்கே நின்று பாதுகாப்பாய் நின்று இருக்கிறது அந்த காட்டில். பாருங்க, யானைக்கே
நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நல்ல குணம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ யானை இடத்துல அந்த அம்மா சும்மா பேசும்போது அந்த யானை அதை எப்படி புரிந்து கொண்டது தெரியல. ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம இந்த யானைக்கே அவ்வளவு நன்றி இல்லாவிட்டால் நல்லது செய்யணும் ஒரு அம்மாவுக்கு அப்படின்னு இருக்கும்னா, நம்மை படைத்த ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையை எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சமாக்கி ஆசீர்வாதமாய் தேவன் நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் 22 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கும்போது, அவர்கள் என்னையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்னையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் பல கண்கள் நோக்கி கொண்டிருக்கலாம். என்ன குறை பேசலாம், என்ன வார்த்தையை சொல்லி வேதனைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து குறை பேசுகிற சில வாய்கள் ஒருவேளை இருக்கலாம். சோத்திரம். ஒரு ஊசியை பார்த்து ஒரு அந்த ஜல்லடை சொல்லிச்சான், உன்னுடைய தலையில ஒரு ஓட்டை இருக்கு. என்ன யார் சொன்னது? ஜல்லடை. ஜல்லடை ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் அதற்கு இருக்கிறது. ஆனா ஜல்லடை சொல்லிச்சான், உன்னுடைய தலையில ஒரு ஓட்டை இருக்கு. ஒரே ஒரு ஓட்டை தான் அதுக்கு இருக்கிறது. ஆனா ஜல்லடைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் இருக்கிறது. அதுபோலதான் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில பல குறைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய ஒரே ஒரு குறைகளை பார்த்து பேசுகிற உலகமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த தாவீதை பார்த்து கொண்டே இவனை என்ன பண்ணலாம், என்ன இவனுக்கு எதிராய் பேசலாம், என்ன இவனை குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்த ஜனங்களை போல உங்களுடைய வாழ்க்கையில குறை பேசுகிற வார்த்தைகள் காயப்படுத்தி வேதனையோடு ஒருவேளை இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாக்குகிற தேவன். தாவீதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது 22 அதிகாரம் அதனுடைய 22 சங்கீதம் 20 வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும், எனக்கு அருமையானதை, எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும், நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை பட்டயத்துக்கு தப்புவியும். அடுத்த வசனத்துல சொல்லும்போது, சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை ரட்சியும் ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில மனிதர்கள் மூலமாய் எப்படியாயிலும் தாவீது என்கிற விளக்கை அணைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், 18 சங்கீதம் 35 வசனத்துல படிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவரை, எத்தனை நாய்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை சிங்கங்கள் காண்டாமிருகம் போல மனிதருடைய போராட்டங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்று. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா போராட்டங்களையும் மாற்றி போடுகிற அந்த தேவனை அவருடைய நம்பி நீங்க அவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு தைரியமாய் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது, அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் நிறைந்த நாணலை முறியாமலும் இருக்கிற தேவன் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். உலகம் பார்க்கிறது,
இந்த திரியை, இந்த விளக்கை அணைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தேவன் மங்கி எறிகிற திரியை கூட அதற்கு ஸ்தோத்திரம் அதை எரிய செய்து அதை பிரகாசிக்க செய்கிற தேவன், நெறிந்த நாணலை போல இருக்கிற நிலைமையுடைய ஜனங்களையும் அவர் உறுதிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளின் மத்தியில சோர்ந்து போன இருதயத்தோடு ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன் விளக்கை நான் ஏற்றப் போகிறேன், உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு இருளை போல நீங்கள் ஃபீல் பண்ணுகிற காரியமாய் இருந்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதையெல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்து தேவன் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தின அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விளக்கை ஏற்ற தவறவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவை நம்புறவன் எனக்காக கண்டிப்பாய் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு காரியத்திலும் இயேசு என்னை வெட்கப்படுத்தவே மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தாவீதனுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருந்ததுனால 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. என் நாமம் விளங்கும்படிக்கு, என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமில், நான் தெரிந்து கொண்ட அந்த நகரமாகிய எருசலேமில், என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அவனுடைய குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில 40 வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவா இருக்கும்படியாய் அவருடைய விளக்கை தேவன் ஏற்றினார். அவருடைய விளக்கு, எந்த ஒரு விளக்கு அணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதரால் நினைக்கப்பட்டதோ அந்த தாவீதை தேவன் ராஜாவாய் 40 வருஷம் இருக்க செய்து அவருடைய விளக்கு எரியும்படியாய் செய்தார். ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறமாக சாலமோன் என்கிற தாவீதனுடைய மகன் அரசாட்சிக்கு வந்தபோது ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில நல்ல நிலைமைகள் இருந்தது. நல்ல ஜெபிக்கிறவராயிருந்தார். ஆண்டவர் உடனே சாலமோனுக்கு பதில் கொடுத்தார். காலப்போக்கில் அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்து அநேக ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அவருடைய ஆலோசனையை கேட்டு விக்கிரகாராதனை பண்ணினபடியினால தேவன் அவனை கைவிட்டார். ஸ்தோத்திரம். அதுக்கு சாலமோனுடைய ஆட்சி முடிஞ்சப்புறம் அவனுடைய மகன் காலத்துல தேவன் அந்த எல்லா இஸ்ரவேலையும் ஆளும்படியான அதிகாரத்தை அங்கே பிடுங்கி இன்னொரு மனிதனிடத்துல கொடுக்கும்போது தாவீதை தேவன் நினைக்கிறார். தாவீதுக்கென்று, அவனுடைய சந்ததிக்கென்று எந்நாளும் ஒரு விளக்கு இருக்க வேண்டும், இருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லி தாவீதை நினைத்து அவருடைய சந்ததிகளை அந்த எருசலேமிலே ஆளுகை செய்யும்படியாக தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தேவன், ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையிலும் தாவீதனுடைய நம்பிக்கை, தேவன் விளக்கை ஏற்றுவார். தாவீதனுடைய அந்த விசுவாசத்தின்படி அவருடைய விளக்கை ஏற்றினார். அவருடைய சந்ததிக்கென்று எந்நாளும் ஒரு விளக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவரை குறித்து சொன்னதை வேதம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் அவர் வனாந்தரத்திலே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். அந்த வார்த்தைகளை கேட்டு அநேகர், பெரிய பெரிய ஆட்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் கூட அங்கே அவரிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில, நீங்க வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும்
இயேசுவுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நீங்கள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இருட்டை கொடுக்கிற, இல்லாவிட்டால் அணைந்து போய் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவர் அல்ல. எல்லாருடைய விளக்கு பிரகாசமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வெளிச்சத்தில் வரவும் வெளிச்சத்துக்கு சாட்சியாய் வெளிச்சமாய் ஜீவிக்கவும் நிறைய பேருடைய வாழ்க்கையில விருப்பம் இல்லை. தாவீதுக்கு விளக்கை, அது தன் வாழ்க்கை என்கிற விளக்கு பிரகாசமாய் தேவனால் மாற்றப்பட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்துச்சு. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கையில இருளிலே தான் இருக்க விரும்புகிறார்கள், பாவத்திலே தான் இருக்க விரும்புகிறார்கள், தேவன் அருவருக்கிற இருட்டிலே தான் வாழ விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையோடு இன்னைக்கு யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் விளக்கை ஏற்ற விரும்புகிறார். ஆனா நான் இருட்டிலே தான் இருக்க விரும்புறேன், வெளிச்சத்தினிடமாய் வர விரும்பல அப்படின்னு சொல்றீங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியானது, ஒளியாகிய கிறிஸ்து உலகத்திலே வந்திருந்தும், ஸ்தோத்திரம், நம்ம ஆட்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒளியிலே வர இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை, ஒளியை பார்க்கலும் இருளையே விரும்புகிறார்கள். பாவம் செய்கிற இடத்துல தான் இருளிலே இருக்க விரும்புவார்கள். மதுவான விடுதியில, ஸ்தோத்திரம், பெரிய பல ஸ்டார் ஹோட்டல்களில், ஸ்தோத்திரம், நடனமாடுகிற இடங்களில் குறைந்த வெளிச்சத்தில் அவர்கள் இருக்க விரும்புவார்கள். இல்லாவிட்டால் இருட்டில் அவர்கள் பாவம் செய்ய விரும்புவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருளை அல்ல, வெளிச்சத்தை, ஒளியை விரும்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனம் படிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான், ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஒளியினிடத்தில் வருகிறான். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின்படி ஒளியினிடத்திலே வருகிறவர்களாய், ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்திலே வருகிறவர்களாய், அப்பா நான் இடத்துல வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் தாவீதை வெளிச்சமாய் மாற்றினது போல, தாவீதனுடைய இருடையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றினது போல என் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வெளிச்சத்தை பகைக்கிறவர்களைப் போல நாம் வாழக்கூடாது. குடித்து வெறித்து பீடி, பாக்கு, சிகரெட்டு, ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்கள், விபச்சார வாழ்க்கை, தவறான ஜீவியம், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்னா இன்றைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? ஒளியினிடத்துல இல்ல, இருட்டில் இருக்கீங்க. தேவனுக்கு அருகில இல்ல, பிசாசுக்கு அருகில இருக்கிறவர்கள். அப்படி இருந்து கொண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருளையெல்லாம் வெளிச்சமாய் மாற்ற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனை ஆராதிக்கிறவன், தேவன் என் விளக்கை ஏற்றுவார், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், என் குடும்பத்தோடு கர்த்தர் கூட இருந்து உயர்த்துவார் என்று சொல்லி நீங்க நம்பி ஸ்தோத்தரிக்கும் போது கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்னன்னா, வெளிச்சத்தில் வர விருப்பம் இல்லை, இன்னும் இருட்டில்
இன்னும் இருட்டுக்குரிய கிரியைகளோடு செயல்படுகிற நிலைமைகள் இருக்கிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை படிங்க. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன், ஆகையால் உன்னிலுள்ள உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஸ்தோத்திரம். பாவம் செய்யும் போது ஸ்தோத்திரம், அந்த ஆத்துமா இருளுக்குரியதாய் இருண்டதாய் மாறிவிடும். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உன்னிலே ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்னுடைய ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை குறித்து பார்த்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் அது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 34ஆம் வசனத்திலே, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கண் எப்படி இருக்கிறது? கண் சரீரத்தின் விளக்கு. சோத்திரம். நம்முடைய கண்ணை சரீரத்துக்கு ஒரு விளக்காக முன்னாடி பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து நடக்க ஒரு வெளிச்சமாக தேவன், விளக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய அந்த கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். கண்ணு சரியா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா இருக்கும், பிரகாசத்தை விரும்புகிறதா இருக்கும், வெளிச்சத்தை விரும்புகிறதா இருக்கும். கண் கெட்டதா இருந்தா கெட்டதே தான் கண்ணு யோசிக்கும், சரீரம் முழுவதும் அதற்கு அப்படியாக மாறிவிடும். எனவே தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தினிடமாய் வர விரும்பணும். நம்முடைய வாழ்க்கை இருளிலே வைக்கப்பட்டதாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆதியிலே ஆண்டவர் உலகத்தை ஒன்றாக படைத்த நிலைமையில் அங்கே இருள் இருந்தபோது அந்த இருளை தேவன் மாற்றினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் அதை மாற்ற செய்ய ஆண்டவருடைய வல்லமையினால முடியும். இவ்வளவு பெரிய உலகத்தில் பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். ஆதியிலே தேவன் என்ன வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டு நல்லது என்று கண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆதியில வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் நன்றாய்தான் பூமியை படைத்தார். ஸ்தோத்திரம். பூமியில தள்ளப்பட்டதான அந்த கோடிக்கணக்கான தூதர்கள், ஸ்தோத்திரம், பாருங்க, அவர்கள் பிசாசின் கூட்டங்களாய் இன்றைக்கு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் தள்ளப்பட்ட போது இந்த பூமியை அவர்கள் வறுமையாய் ஒழுங்கின்மையாய் மாற்றி போட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வறுமைகள் இருளை தேவன் மாற்றும்படியாய் வெளிச்சம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாட உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது எப்படிப்பட்டதான இருண்ட அனுபவங்களையும் அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாட, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய இடம் கொடுக்கும் போது
எப்படிப்பட்டதான இருள்கள், எத்தனை இருண்ட அனுபவங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் வெளிச்சமாய் மாற்றியே தீருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனுடைய அந்த வார்த்தையின் வல்லமையினால முழு உலகத்திலும் அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாய் மாறும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய வாழ்க்கையில் எத்தனை இருள்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் வெளிச்சமாய் மாறியே தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த இடத்துல இருளுக்கு இடமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளி மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னார்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அது செழிப்பாய் மாறும். இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறி பிரகாசிக்கிறதாய் மாறும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஸ்தோத்திர. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காய் வந்தார்? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண, தேவனை காண. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து இந்த ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக, அவர்களுக்கு மீட்பின் பலியாக கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஸ்தோத்திர. அந்த தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் பாவ இருள்களிலிருந்து எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தாலும், ஆண்டவரே இயேசுவின் பாவத்தை மன்னி என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய இருளெல்லாம் மாறி போகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை பேர் இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்டீங்க? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்டோம். ஒரு நாள்ல பாவத்துல என்னென்னமோ அசுத்தத்துல கிடந்தோம். ஆனால் எப்படியோ கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதிராக இருக்கிறதான எல்லா இருளையும் வெளிச்சமாக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளை நீங்க அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, விசுவாசித்தது போல, தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். தேவன் உங்களுடைய எல்லா இருளையும் மாற்றி போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் செபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அந்நாள்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அன்னாள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. துன்மார்க்கர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வெளிச்சத்தை விரும்பாதவர்கள் ஒருவேளை இருளிலே மௌனமாவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் கொடுக்கிற வெளிச்சத்திலே நடக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராயிருக்கிறார். யோபனுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிங்க. யோபு என்ன சொல்லுகிறார்? படிங்க. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். ஸ்தோத்திரம். இருளுக்கும் அங்கே முடிவு உண்டாக்குகிறான். ஸ்தோத்திரம். 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆண்டவர் எனக்கு அருளின வெளிச்சத்தினால இருளை நான் கடந்து போனேன். ஆண்டவர் நமக்கு அருளின வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஜீவன் கர்த்தர் தந்ததான தீபமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவன் ஆண்டவர் தந்த தீபம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எத்தனை இருளின் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த இருளையெல்லாம் தாண்டி நீங்கள் கடந்து போய் வெற்றி பெறும்படியாக தேவன் உங்களை இந்த மாதத்தில் வழிநடத்துவார். யோபனுடைய வாழ்க்கையில் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். உங்கள் வாழ்க்கையில் இருளின் போராட்டங்கள் போல பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம். கர்த்தர் தந்த வெளிச்சத்தினாலே ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் இடத்துல நடத்தும் போது இருளை கடந்து போகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 112வது சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 112. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவன். ஸ்தோத்திரம். செம்மையானவர்களுக்கு அவன் நீதியுள்ளவன், மன உருக்கமுள்ள ஒரு மனிதனாய் செம்மையானவனாய் இருக்கிறவனுக்கு இருளிலேயும் வெளிச்சம் உதிக்கும். ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிறீங்க இந்த காரியம் எனக்கு ஒரு இருளாயிருக்கிறது, ஒரு தடையாயிருக்கிறது, போராட்டமாயிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையின் மத்தியில உனக்கு வெளிச்சம் உதிக்கும் மகனே, வெளிச்சம் உனக்கு உதிக்கும் மகளே என்று சொல்லி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திர. யாத்ராகமத்தில் நாம் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. யாத்ராகும் 10:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். உன்னுடைய கையை வானத்துக்கு நேராக நீட்டு. தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் வரும்படியாய் உன்னுடைய கையே வானத்துக்கு நேராய் நீட்டு மோசே அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏன் சொன்னாரு? இந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் பார்வோன் அடிமைகளாய் வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லி பார்க்கிறார் மோசே அனுப்பி. ஆனால் முடியாது, அவங்களெல்லாம் அனுப்ப முடியாது. வேணா, கடைசியில பிரச்சனை அதிகமாக வாதைகள் அதிகமாய் தேவனால் அங்கே கொடுக்கப்படும் போது கடைசியில் ஒவ்வொரு கட்டத்திலும் சரி நீங்கள் பெரியவங்க மாத்திரம் போய் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மனுஷர்கள் எல்லாரும் போங்க, உங்கள் கால்நடைகள் எல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதை பார்க்கிறோம்.
ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நிறைய நிலைமைகளில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், குடும்பத்தில் இந்த பார்வோனை போல பிசாசு என்ன செய்கிறான், குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவரை ஆராதிக்க விடுறதில்லை, தடை பண்ணுறான். ஏதோ ஒரு காரியத்தில் தடை பண்ணுறான். பார்வோன் அதைத்தான் செய்தான். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்கள் மாத்திரம் போங்க, கடைசியில் அவன் எல்லாரையும் விடுகிற காரியத்தை தவிர வேற வழி அவனுக்கு தெரியவே இல்லை. பாருங்க, இந்த காரிருள் என்கிறதான இருள் 9வது வாதையாக எகிப்தின் மேல அனுப்பப்பட்டது. முதல்ல 10 வாதைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படித்து பார்த்தா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனம் என்கிறதான இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் இந்த வாதைகளை அவர்கள் மேல் வருவித்ததை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா படிங்க. முதலாவது வாதை இரத்தம், அவர்கள் நதிகள் தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிவிட்டது. தவளை 2வது, 3வது எங்கு பார்த்தாலும் பேன், 4வது வண்டு, 5வது கல்மலை, மிருகங்கள் எல்லாம் செத்து போய்விட்டது. 6வது கொப்பளம், எல்லா மனிதர் மிருகங்கள் மேல் கொப்பளம். 7வது கொள்ளை நோயை தேவன் அனுப்பினார், மடிந்து போனார்கள் ஜனங்கள். 8வதாக வெட்டுக்கிளி தேசமெங்கும். 9வது காரிருளை தேவன் அனுப்புகிறார். காரிருளை அனுப்பியும் பார்வோன் திரிந்தின பாடில்லை. கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற காரியத்தை, வாதையை தேவன் அனுப்பும் போது எல்லாரும் நடுங்குகிறார்கள். பார்வன் நடு ராத்திரியில எழும்பி எல்லாரும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவன் அவர்களை அனுப்பிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது வாதையாகிய இந்த காரிருளை குறித்து நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், எகிப்து தேசமெங்கும் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது 3 நாட்கள் எகிப்து தேசம் முழுவதும் இருட்டு தான். பகல்ல பயங்கரமான இருட்டு, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாதபடிக்கு எங்க பார்த்தாலும் இருள். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. 3 நாள் மட்டும், 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, ஒருவரும் தங்கள் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில், அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அவர்கள் இருந்த வாசல் ஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. இங்க பக்கத்துல 3 நாள் வரைக்கும் காரிருள், ஒருத்தனும் அவன் இடத்தை விட்டு எழும்பல்ல. ஸ்தோத்திரம். எழும்பாதபடிக்கு அந்த அளவுக்கு காரிருள். ஒருவேளை பார்டர்ல இருந்தவன் நமக்கு இங்க இருட்டா இருக்க, இஸ்ரவேல் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் எத்தனை தடவை பார்த்தாலும் பகல்ல அவர்களுக்கு வெளிச்சம்தான். அவர்கள் இருந்த இடத்திலே மாத்திரம் காரிருளே இல்லை, வெளிச்சமாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும் பாருங்க. நமக்கு காரிருள், பக்கத்திலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அசிங்கமாவே போயிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் எந்த அளவுக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நாம் ஏற்கனவே படித்தது போல துன்மார்க்கர்கள், தேவனை அறியாதவர்கள் இருளிலே மௌனமாகலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி இந்த இஸ்ரவேலருக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டது போல இருளின் மத்தியிலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும்படியாய் உங்களை தேவன் வழிநடத்துகிறவர். இருளின் பாதையிலும் அவரே உங்களுக்கு வெளிச்சமாயிருந்து உங்கள் இருளை எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கி நடத்துகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். எனவே இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு எதிராக, என் குடும்பத்துக்கு எதிரான எல்லா இருளையும் மாற்றி போடுவார். என் குடும்பம் அழியணும், நான் ஒன்றும் இல்லாமல் போனோம் அப்படின்னு சொல்லி நினைத்தவர்களுக்கு முன்பாக தேவனன் விளக்கை ஏற்றப் போகிறார். என் பிள்ளைகளுடைய விளக்கை ஏற்றப் போகிறார். ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார். நான் அதை பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தைகளை நிறைவேற்றுவார். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு எதிரான எல்லா இருண்ட அனுபவங்களை, இருண்ட நிலைமைகளை, என் குடும்பத்துக்கு எதிரான எல்லா இருண்ட பகுதிகளை, தடையான காரியங்களை, எதிராய் நிற்கிறதான ஆண்டவரே காரியங்களை நீர் எனக்காக ஆண்டவரே மாற்றுகிற தேவனப்பா. என் விளக்கை ஏற்றுவீர் ஆண்டவர், என் விளக்கை ஏற்றுவீர், எங்கள் விளக்கை ஏற்றுவீர், எங்கள் விளக்கை ஏற்றுகிற தேவனப்பா. மங்கி எறிகிற திரியை நீர் அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், எங்கள் வாழ்க்கையை ஏற்றுகிற தேவன். ஓ, நீர் அற்புதம் செய்ய போகிறீர், எங்கள் விளக்கை ஏற்ற போகிறீர், எங்கள் விளக்கை ஏற்ற போகிறீர். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு எதிராய் நிற்கிற தடைகள், போராட்டங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை அறிக்கையிடுங்க. என் விளக்கை தேவன் ஏற்ற போகிறார், என் வாழ்க்கை என்கிறதான விளக்கை தேவன் ஏற்ற போகிறார். ஹalleluya. எந்த மனிதனை, எந்த பிசாசும் என் வாழ்க்கை ஒண்ணுமே செய்துவிட முடியாது, என் விளக்கை அணைக்கவே முடியாது. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை மனிதருடைய நிந்தனை வந்தாலும், எது வந்தாலும், எது வந்தாலும், எது வந்தாலும், எது போராடினாலும், ஓ, என் விளக்கை தேவர் ஏற்றுவார், என் விளக்கை தேவன் ஏற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஹalleluya, ஹalleluya. தேவனே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய விளக்கையும் நீர் ஏற்ற போகிறீர். ஹalleluya. ஓ, ஞானம் இல்லாமைகளின் மத்தியில உம்முடைய ஞானத்தை கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய விளக்கை ஏற்றுவீராக. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்துல விளக்கை ஏற்றுவீராக. தொழில் செய்கிற இடங்களிலே, வியாபாரம் செய்கிற இடங்களிலே விளக்கு ஏற்றப்படட்டும், ஏற்றப்படட்டும். விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்க செய்கிற தேவன். ஹalleluya. ஓ, வெளிச்சம் உண்டாய் கடவது என்று சொல்லி தேவன் சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று. ஹalleluya. ஓ, எகிப்தியரை தண்டிக்க காரிருளை கட்டளையிட்டாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருந்தது. ஹalleluya. துன்மார்க்கர்கள், தெய்வ பயமில்லாதவர்கள் இருளிலே கிடந்தாலும், இருண்ட அனுபவங்களிலே அவர்கள் வாடினாலும், தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவன், தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹalleluya. praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. இருளான வாழ்க்கை எல்லாம் மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். ஆமென். கண்ணீர் மாறும், துக்கம் மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க.
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை வாக்குத்தத்தங்களை இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வார்த்தை விசுவாசித்த தாவீதுனுடைய விளக்கு ஏற்றப்பட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்கிறதான விளக்கு ஆண்டவரே, அது ஆண்டவரை ஏற்றப்பட போகிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு எதிரான எல்லா இருண்ட அனுபவங்களையும் வெளிச்சமாய் 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 தேவன் மாற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே எந்த விதமான இருண்ட கிரியைகளும் ஆண்டவரே இவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லா இருண்ட அனுபவங்களையும் ஆண்டவரே நீர் வெளிச்சமாய் மாற்ற போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை இவர்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாள் அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்படியாய் வெளிச்சத்தை சுதந்தரித்துக் கொள்ள, வெளிச்சத்தில் இருக்க ஆண்டவரே, வெளிச்சத்தை ஆண்டவரே வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் இருண்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியினிடத்திலே நீர் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய விளக்கையும் எங்கள் வாழ்க்கை என்கிற விளக்கையும் நீர் ஏற்ற விரும்புகிற தேவன். தாவீது விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட போது தாவீதுக்காக எருசலேமிலே என்றைக்கும் ஒரு விளக்கு இருக்கும் என்று சொல்லி சொன்ன தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையின் விளக்கு ஏற்றப்படும், எங்களுடைய எல்லா இருளும் மாறும் என்று சொல்லி விசுவாசித்த அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா வெளிச்சமாய் மாற்றி ஆசீர்வாதமாய் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு இருளை போல இருந்தாலும் உம்மால அதை ஆண்டவரே ஒரே நிமிஷத்துல மாற்றி போட முடியும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னா எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய அற்புத கிரியைகளை விளங்க செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு எனக்காய் அற்புதம் செய்வார், இயேசு என் குடும்பத்துக்காய் அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன